சற்றுமுன் வெளியான தகவல் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்ன சார் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கீழ் மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகை பெறக்கூடிய பெண்களின் பலர் அதை வங்கிகளில் சேமிப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி 10 லட்சம் பயனாளிகளில் கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் முழு தொகை அல்லது பாதி தொகையை வங்கிகளில் சேமிக்கிறார்களாம். அதன்படி சில 8% வட்டியுடன் கூட்டுறவு வங்கிகளில் ஆர்டி மூலம் சேமிப்பதாக தகவல்கள் வருகின்றன. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் ரூபாய் 1000 பணத்தை வைத்து நீங்கள் கூடுதல் லாபம் பெற முடியும். அதை எப்படி பெறுவது என்று இங்கே பார்க்கலாம். இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு குட்டி போட போகிறது. குறிப்பிட்ட வங்கியில் சேமித்தால் அதற்கு கூடுதல் வட்டி கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. அதாவது இந்த தொகைக்கு என்று கூடுதலாக வட்டி கொடுக்கும் நிறைய திட்டங்கள் உள்ளன. பொதுவாக வங்கியில் பணம் சேமிக்க 3 முதல் 4% மட்டுமே வட்டி கிடைக்கும். ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 7.5% வரை வட்டி பெறலாம். 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தில் பணம் சேர்க்க முடியும். தமிழ்நாடு அரசு இதற்காக மலையரசி தொடர் வைப்பு திட்டத்தை கூட்டுறவு வங்கி திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. நீலகிரியில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் யார் வேண்டுமானாலும் இணையலாம். இதில் இணைந்தால் மகளிர் உரிமை தொகை பணத்திற்கு மட்டும் 7.5% வட்டி வழங்கப்படும். சாதாரணமாக வழங்கப்படும் 3 முதல் 4% வட்டியில் பதிலாக இந்த கூடுதல் வட்டி இந்த மலையரசி தொடர் வைப்பு திட்டத்தை அளிக்கும் நீலகிரி கூட்டுறவு வங்கி வழங்கப்படுகிறது. கடந்த மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த 1,48,000 பயனாளிகளுக்கு வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த திட்டம் மேலும் விரிவாக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக அரசு தரப்பு அதிகாரிகள் நம்மிடம் சில முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட்டவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த 1,48,000 பயனாளிகளுக்கு வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டது. கடந்த மாதம் வரை 1.15 கோடி பேர் மகளிர் உரிமை தொகை பெற்றனர். தற்போது மேலும் 1,48,000 பேருக்கு உரிமை தொகை தரப்பட்டுள்ளது. இதை மேலும் விரிவாக்க செய்ய வாய்ப்புள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக அரசு தரப்பிடம் விசாரித்த போது இனி அடுத்த வருடம் மீண்டும் இந்த திட்டம் விரிவாக்கப்படும். அப்போது புதிதாக திருமணமானவர்கள், அரசு பணியில் இருந்து காலமான ஆண்களின் மனைவிகள் வரும் வருடங்களில் தொடர்ந்து விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு வருடமும் புதிய பயனாளிகள் கண்டிப்பாக இணைக்கப்படுவார்கள் என்று அரசு தரப்பு அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2 முக்கிய நோக்கங்களை கொண்டது. குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது. அடுத்த ஆண்டுக்கு 12,000 ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதாகும். சமூகத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பார் என்று கூறுவதுண்டு. உண்மையில் ஒவ்வொரு நாளும் தன் திறனுக்கேற்ப பணிபுரிந்து பொருட்கள் ஈட்டும் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் அவரது தாய், சகோதரி, மனைவி, மகள் ஆகிய பெண்களின் பல மணி நேரம் உழைப்பு மறைந்து இருக்கிறது என்பதை யாராலும் மறக்க முடியாது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்காகவும் அவரவர் குழந்தைகளில் கல்வி, உடல் நலம் காக்கவும் இந்த சமுதாயத்திற்காகவும் வீட்டிலும் வெளியிலும் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் பெண்கள் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உழைப்பிற்கு ஊதியம் கணக்கிடப்பட்டிருந்தால் குடும்ப சொத்துக்கள் அனைத்திலும் சமமாக பெண்கள் பெயரும் சட்டம் இயற்றாமலேயே இடம் பெற்றிருக்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.